ஹாய் நண்பா! வெல்கம் டூ ஜாஸ் ஃபார் தமிழ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெய்வேலியில இருக்கக்கூடிய என்எல்சி இந்தியா லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனத்திலேருந்து ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அத பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸா நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது என்ன ஜாப் வேக்கன்சி இருக்கு, எத்தனை வேக்கன்சி இருக்கு, எலிஜிபிலிட்டி என்ன, சேலரி என்ன, எப்படி அப்ளை பண்றது, ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்கன்னா, இந்த வீடியோவுக்கு கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பல ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அண்ட் டெலிகிராம் சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் புரியும். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா நெய்வேலியில் இருக்கக்கூடிய என்எல்சி இந்தியா லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷன். இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே இயங்கக்கூடிய ஒரு நிறுவனம். இந்த நிறுவனத்தில் தான் இப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. என்ன ஜாப் வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன ஜாப் வேக்கன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெப்யூட்டி எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் சேஃப்டியில் வந்து வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் எத்தனை வேக்கன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 4 வேக்கன்சியில் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ் கேட்டகிரிக்கு 2ம், ஓபிசி கேட்டகிரிக்கு 1ம், எஸ்சி கேட்டகிரிக்கு 1ம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து ஃபுல் டைம் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆர் மெக்கானிக்கல் அண்ட் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், பவர் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் ஆர் சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங் இதில் ஏதாவது ஒரு இன்ஜினியரிங் நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிப்ளமோ இன் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா லோக்கல் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தமிழ் வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இந்த ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் இருக்குல்ல, அதாவது இன்ஜினியரிங் வந்து முடிக்காதவங்க நீங்கள் வந்து அப்ளை பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து டிப்ளமோ இன் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஜினியரிங் டிகிரி முடித்த உடனே வந்து அந்த டிப்ளமோ இன் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ இன் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இந்த 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ் கேட்டகரிக்கு 32, மேக்ஸிமம் வந்து 32ன்னு சொல்லியிருக்காங்க. ஓபிசி கேட்டகரிக்கு வந்து 35 அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. எஸ்சி கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 37 அப்படிங்கிறதையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இந்த ஜாபுக்கான சேலரி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த ஜாபில் வந்து 60,000லேருந்து 1,80,000 வரைக்கும் நீங்கள் வந்து இந்த ஜாப் மூலியமாக நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் பொறுத்தளவுக்கு வந்து நீங்கள் பர்சனல் இன்டர்வியூ மூலியமாக தான் வந்து செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பர்சனல் இன்டர்வியூக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அன்ரிசர்வ் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா வந்து 50%க்கு மேலே பர்சனல் இன்டர்வியூவில் வந்து நீங்கள் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து எஸ்சி ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 40%க்கு மேலே வந்து நீங்கள் பர்சனல் இன்டர்வியூவில் ஸ்கோர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஒன்லி இந்தியன்ஸ், அதாவது இந்தியாவை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அது கண்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் தான் நம்ம அப்ளை பண்ணுறது மாதிரி இருக்கும். இந்த ஜாப்க்கு வந்து ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். நீங்கள் போஸ்டல்லையோ அல்லது கொரியர்லையோ இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. அது என்எல்சி நிறுவனத்தோட அஃபிஷியல் வெப்சைட்டான என்எல்சி india.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு மொபைல் நம்பர், வேலிட் மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் நீங்கள் வந்து ஃபுல்லாக இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் நீங்கள் வந்து அதே நம்பர் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்யூச்சரில் எந்த ஒரு கம்யூனிகேஷன் இருந்தாலும் அவங்க வந்து எஸ்எம்எஸ் அல்லது இமெயில் மூலியமாக தான் காண்டாக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒன்ஸ் நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அவங்க பர்சனல் இன்டர்வியூக்கு உங்களை செலக்ட் பண்ணாங்கன்னா அதை வந்து உங்களுக்கு வந்து இமெயில் அல்லது எஸ்எம்எஸ் மூலமாக தான் இன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து ஒரு வேலிட் இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நம்பரை வச்சு தான் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க.
அடுத்து வந்து அது வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து அவங்க தேவைப்படுற சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் அட்டாச் பண்ணுறது மாதிரி இருக்கும். முன்னாடியே சொன்னது மாதிரி இது வந்து ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஆஃப்லைனில் அப்ளை பண்ண முடியாது. அப்ளை பண்ணுறதுக்கான போர்ட்டல் எப்போ ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 2 10 மணிலேருந்து ஜூலை 31 ஈவினிங் 5 மணி வரைக்கும் வந்து இந்த போர்ட்டல் வந்து ஆன்லைன் போர்ட்டல் வந்து ஓப்பனில் இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷனுக்கு வந்து நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுறது மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ் கேட்டகரி, இடபிள்யூஎஸ், ஓபிசி கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் ஒரு ரூ. 500யும் ப்ராசஸிங் ஃபீஸ் ஒரு 354 சேர்த்து மொத்தம் வந்து ரூ. 854 வந்து நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுறது மாதிரி இருக்கும். இதே பொறுத்தவரைக்கும் எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. ஆனால் வந்து ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து ரூ. 354 வந்து நீங்கள் பே பண்ணுறது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போது ஆன்லைனில் பே பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது சில முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப்க்கு வந்து நீங்கள் வந்து பர்த் சர்டிஃபிகேட் இல்லைன்னா வந்து 10th ஆர் 12th மார்க் ஷீட்டு தான் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து டிப்ளமோ, ஹையர் செகண்டரி டிப்ளமோவோட மார்க் ஷீட்டு அண்ட் சர்டிஃபிகேட் வந்து அட்டாச் பண்ணுறது மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஆதார் கார்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் ஆர் டிகிரி இன் இன்ஜினியரிங் சர்டிஃபிகேட், அடுத்து வந்து செமஸ்டர் வைஸ் மார்க் ஷீட் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து டிப்ளமோ இன் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி சர்டிஃபிகேட்டையும் வந்து சப்மிட் பண்ணணும். அதே போல் அதோட மார்க் ஷீட்டையும் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டையும் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து உங்களோட லேட்டஸ்ட் பே ஸ்லிப்பு, அடுத்து வந்து நீங்கள் கவர்மெண்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிங்கன்னா என்ஓசி எல்லாத்தையுமே வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து எஸ்சி, ஓபிசி கேட்டகரியில் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டையும் வந்து அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் இருந்தீங்கன்னா அதுக்கான ப்ரூஃபையும் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். அடுத்து வந்து இந்த டாக்குமெண்ட்லாம் என்ன சைஸில் இருக்கும், என்ன டைப் ஆஃப் ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃபோட்டோகிராஃப் வந்து உங்களோட ஹை குவாலிட்டி ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வந்து கலரில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஜேபக் ஃபார்மேட்டில் 50 கேபிக்கு கீழே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் உங்களோட கையெழுத்து வந்து டார்க் ப்ளூ ஆர் பிளாக் இங்கில் கையெழுத்து வந்து ஜேபக் ஃபார்மேட்டில் 50 கேபிக்கு கீழே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா 250 கேபி கீழே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பிடிஎஃப் ஆர் ஜேபேக்காக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆதார் கார்டும் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஆர் ஜேபேக்கில் இருக்கலாம், 250 கேபிக்கு கீழே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து உங்களோட எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட், டிப்ளமோ இன் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி சர்டிஃபிகேட், அடுத்து வந்து செமஸ்டர் வைஸ் மார்க் ஷீட்டு, அடுத்து வந்து டிப்ளமோ இன் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டிக்கான மார்க் ஷீட்டு எல்லாமே வந்து, அடுத்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், அடுத்து வந்து உங்களை நீங்கள் வந்து பப்ளிக் செக்டர் ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிங்கன்னா அதுக்கான பே ஸ்லிப்பு எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து பிடிஎஃப்பில் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான அதிகபட்ச எம்பி வந்து பார்த்திங்கன்னா 2.5 எம்பிக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து லேட்டஸ்ட் பே ஸ்லிப் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஆர் ஜேபேக்கில் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 250 கேபியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை பொறுத்தளவுக்கு வந்து பிடிஎஃப் ஆர் ஜேபேக்கில் இருக்கலாம், 250 கேபிக்குள்ளே இருக்கலாம். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் அதே போல் தான். அடுத்து வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் சர்டிஃபிகேட் அதில் இனி அதர் டாக்குமெண்ட் இருந்தாலும் எல்லாமே வந்து பிடிஎஃப் ஆர் ஜேபேக்கில் இருக்கணும், 250 கேபிக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து முக்கியமான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது எப்போ அந்த ஆன்லைன் போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 2, 2024 காலைல 10 மணிக்கு வந்து ஓப்பன் ஆகுது. க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா 31/7/2024 17 மணி. அதே போல் லாஸ்ட் டேட் ஃபார் ஆன்லைன் பேமெண்ட் அண்ட் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 31 தான். நைட்டு வந்து 11:45 வரைக்கும் நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு டைம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து லாஸ்ட் டேட், அதாவது வந்து நீங்கள் வந்து ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு 31 23:45 நீங்கள் ஃபீஸும் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களோட சப்மிஷன் வந்து நீங்கள் வந்து மறுநாள், அதாவது ஆகஸ்ட் 1 ஈவினிங் 5 PM வரைக்கும் நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணலாம் அப்படிங்கிறதே வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே நண்பா, இந்த பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் லிங்க் நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் இந்த நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக படித்து பாருங்கள். உங்களுக்கு இந்த ஜாப் சூட்டபுளாக இருக்கும், நீங்கள் இந்த ஜாப்புக்கு எலிஜிபிள்னு தோணுச்சுன்னா மறக்காமல் உடனே அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 31, 2024.
ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு நல்ல ஜாப் நோட்டிஃபிகேஷனோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.